அதிகாரம் 24. யோசுவாவின் ஜீவிய சரித்திரமும் அவர் இஸ்ரவேல் புத்திரரை ஆளுகை செய்ததும் இந்த அதிகாரத்தில் நிறைவு பெறுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் மெய்யான விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். இந்த சத்தியத்தை இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு உறுதி பண்ண யோசுவா அதிக கவனம் செலுத்துகிறார். யோசுவா மரித்து போன பின்பும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இதுவே யோசுவாவின் விருப்பம். இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆவிக்குரிய சத்தியத்தை போதிப்பதற்காக யோசுவா ஏற்கனவே அவர்களை ஓரிடத்தில் கூட்டிச் சேர்த்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். இப்போது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை இரண்டாம் முறையாக கூட்டிச் சேர்த்து அவர்களுக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை மறுபடியுமாய் பிரசங்கம் பண்ணுகிறார். யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பூர்வத்திலே இஸ்ரவேல் புத்திரருடைய முற்பிதாக்களுக்கு செய்த நன்மைகளை யோசுவா இங்கே அவர்களுக்கு நினைவுபடுத்தி சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவிக்க வேண்டும். தானும் தன்னுடைய வீட்டாரும் கர்த்தரை சேவிப்பதாக யோசுவா வாக்கு பண்ணுகிறார். தன்னை போலவே இஸ்ரவேல் புத்திரரும் யாரை சேவிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். இந்த தீர்மானத்தில் அவர்கள் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதாக வாக்கு பண்ணுகிறார்கள். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களோட சீகேமிலே உடன்படிக்கை பண்ணுகிறார். யோசுவாவின் மரணம், எலெயாசாரின் மரணம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை சீகேமிலே அடக்கம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் வெகு நாட்களாக கர்த்தரை சேவிக்கிறார்கள்.